வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப வந்திருக்கூடிய இடம் வாழ்க்கையில ஒரு முறையே பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு சிவன் கோயில். சென்னை அடுத்த படப்பைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சரப்பனஞ்சேரி என்ற ஊர்ல இருக்கக்கூடிய சொர்ணாம்பிகை உடனுரை வீமீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு சிவன் கோயில். அந்த கோயிலை பார்க்கறப்பே தெரியுது, கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேற்பட்ட பழைமையான கற்கோவிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சிதிலமடைந்த நிலையில இருந்தது. ஆனா தரவுகள் அடிப்படையில் பாக்குறப்போ 1180ஆம் வருடம் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இது புனரமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பல்லவர் காலத்துல வழக்கப்படி இந்த தூங்கானை மாட கோயில் வடிவத்துல இருக்கு இந்த கோவிலையும். அதே மாதிரி மன்னிவாகத்தில் இருக்கக்கூடிய மன்னீஸ்வரர் கோயிலையும் அங்க திருவுருவங்களை செதுக்கியது ஒரே சிற்பி தான் சொல்லப்படுது. இது ஒரு தனி சிறப்பு. அப்புறம் இந்த கோயில்ல சார்ந்த புராண வரலாற்று தகவல் பாக்குறப்போ சில விஷயங்களை சொல்லி ஆகணும். இந்த சூரிய பகவான் தெற்கிலிருந்து வடக்கு முகமாக ரத சப்தமி நாள் தன்னுடைய யாத்திரை பரதத்தை திருப்பி போயிட்டு இருக்க பொழுது அவர் நினைக்கிறார், உலகத்திலோட உயிர்கள்லாம் அனைத்து அண்டங்களோட அனைத்து ஜீவராச உயிர் பெற வேண்டும், பாவங்கள் நீங்க வேண்டும், தோஷங்கள் நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு சிறந்த உகந்த நல்ல ஒரு சிவத்தலத்தை தேடி வந்துட்டு இருக்கார். அப்ப அந்த அன்னைக்கு அவருக்கு கீழே பூமியில கண்படுத்து இந்த சிவன் கோயில் தெரிய வருது. உடனே தானே கீழே இறங்கி இங்க இருக்கிற சிவனை வழிபடுறார். வழிபட்டு அந்த ஒரு நிலையில ஒளிக்கடவுளாகிய கிரகங்களுக்கு அதுவே சூரியனை வழிபட்டதுனால பிற விண்மீன்களும் குறிப்பாக நட்சத்திரங்கள் 26 நட்சத்திரம் கீழே இறங்கி சூரியனை பார்த்து அப்படியே அந்த சிவனை வழிபட்டு சென்றதா வரலாறு சொல்லுது. அதனாலதான் சூரியனை மேலேந்து கீழே இறங்கி தனக்கா ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த சிவனை வழிபட்டதா சொல்லப்படுது. அதற்கு சான்றாகதான் கோவிலுக்கு வெளியில தாண்டின உடனே அங்க தனியா புத்துல இருந்து எழுந்து வந்த மாதிரி சூரியனுடைய தனி சன்னதியே இருக்க ஒரு தனி சிறப்பு அது. அப்புறம் இந்த விண்மீன்கள் வழிபட்டதுனால விண்மீனேஸ்வரர்னு பேர் ஏற்பட்டது. அது பிற்காலத்துல மருகி விண்மீஸ்வரர்னு மாறி அப்புறம் வீமீஸ்வரர்னு காலத்தால மருவியது. இது ஒரு தனி சிறப்பு. அது தவிர இதை பார்த்துட்டு சுக்கரன் என்ன பண்றாருன்னா, சூரியனை போல தானும் கீழே இந்த இறைவியை வழிபட்டு எனக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும்னு கேட்டப்போ இறைவி என்ன சொல்றேன்னா, ஒளிக்கடவுளாகிய சூரியனுக்கு கிரகங்களை அதிபதி சூரியனுக்கு தனித்துவம் கொடுக்கறத அந்த கோயில் இப்படி கொடுத்துட்டதுனால உனக்கு அது மாதிரி தனிப்பட்ட சிறப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கு மாற்றாக தன்னுடைய சொர்ணாபரணத்தை கழட்டி கொடுக்குறாங்க இறைவி. அப்புறம் இறைவியுடைய கையினாலே அந்த சொர்ணாபரணத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனவ நிறைவோடு சுக்கரன் சொல்றாரு இறைவி சொர்ணாம்பிகைன்னு பேர் வைக்கிறார். அப்படி சொர்ணாம்பிகை உடனுரை வீமீஸ்வரர் கோவில் தான் அது. இது ஒரு தனி சிறப்பு. இங்க பாக்குறப்போ இதுல தொடர்ந்து அந்த ஊர் மக்களை சேர்ந்து நல்ல சிறப்பா செஞ்சிருக்காங்க. அப்படி விண்மீன்கள் வழிபட்டதுனால விண்மீரேஸ்வரர் வீமீஸ்வரர் மாறினதை பார்த்தோம். சுக்கரன் சொர்ணாபரணத்தை பெற்றுக்கொண்ட இறைவிக்கு சொர்ணாம்பிகைன்னு பேர் சொன்னதை பார்த்தோம். அப்படி அது தவிர முன்னாடி 2 நந்தி இருக்கிறது இந்த கோயில தனி சிறப்பு. நல்ல கம்பீரமா 2 நந்தி இருக்கு. அப்புறம் சிவன் நீண்ட நடிகை திருமேனி தனி கோயிலா இருக்கு. அந்த சிவனுடைய எழுத்தாப்பிலே ஒரு சிவனுடைய பெரிய உருவம் ஒண்ணு காணப்படுது. இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கிய சொர்ணாம்பிகை உடனுரை வீமீஸ்வரர் கோயிலை நம்ம வழிபட்டோம். இது போன்ற வேறும் அரிய பல தகவல்களை சிறப்புகளை உள்ளடக்கிய மற்றொரு ஆளிடத்திலிருந்து உங்களது சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆசங்கர். நன்றி, வணக்கம்.